அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புண்ணிய பலன் தரும் சித்திரை மாத வழிபாடுகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். உலக உயிர்களை இயக்கும் சூரிய கிரகம் முதல் ராசியான மேசத்தில் உச்சமடையும் நாளே சித்திரை முதல் நாள் என்று கூறப்படுகிறது. மனிதராய் பிறந்த அனைவருக்கும் இரண்டு விதமான கடன்கள் உண்டு. ஒன்று பொருட்கடன், இரண்டாவது பிறவிக்கடன். பெரும்பான்மையினர் இந்த இரண்டு கடன்களில் இருந்து மீள முடியாமல் அனுபவிக்கும் அவஸ்தைகள் அளபரியது என கூறப்படுகிறது. இதற்கு முன்வினை கர்மந்தான் காரணம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முற்பிறவியில் ஒரு செய்த கர்ம வினைகளின் பயனை இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த பிரபஞ்சத்தின் நியதியாகவே இருக்கிறது. ஆனால் அதன் பாதிப்புகளிடமிருந்து விடுபட பிரபஞ்சம் வழங்கிய உபாயம்தான் பிரார்த்தனை வழிபாடுகள். பகுத்தறிவு இல்லாத ஜீவன்கள் தமது துன்பங்களை சுமந்து அனுபவித்தேதான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஆனால் பகுத்தறிவை பெற்றுள்ள மனிதன் இறைவனை சரணாகதி அடைந்து துயரங்களில் வேதனைகளிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் என நினைக்க வேண்டும். இறை வழிபாட்டால் பிறவி பின்னி நீங்கி மனோ வலிமையும் உடல் பலத்தையும் ஆன்மா பலத்தையும் பெற முடியும். இந்த இரண்டு பெரும் கடன்களில் இருந்து விடுபட்டு மாபெரும் புண்ணியத்தை வழங்கக்கூடிய இரண்டு வழிபாடுகள் இந்த வாரத்தில் பார்க்கலாம். முக்கியமாக விஷுக்கனி தரிசனம். உலக உயிர்களை இயக்கும் சூரிய கிரகம் முதல் ராசியான மேசத்தில் உச்சயம் அடையும் நாளே சித்திரை முதல் நாள் என கூறப்படுகிறது. சித்திரை மாதத்தை தமிழ் புத்தாண்டாக உச்சாரத்துடன் தமிழக மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த தமிழ் மாத கணக்கின்படி சித்திரை மாதம் முக்கியமாக நீங்கள் கொண்டாட வேண்டும் தான். சித்திரை திங்கள் புலருவதற்கு முதல் இரவு வீட்டில் ஒரு புது கண்ணாடியை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதை தங்க நகையால் அலங்கரிக்க வேண்டும். கண்ணாடி முன்பாக தட்டில் பல வகையான பலன்கள், பணம், காசுகள், நகை போன்றவற்றை அவரவர் விருப்பத்திற்கேற்ப வைக்க வேண்டும். ஒரு பெரிய தட்டில் வெற்றிலை பாக்கு, பழம், வெள்ளி, தங்கம், மஞ்சள், குங்குமம், பணம் ஆகியவற்றை வைத்து கொள்ளலாம். ஒரு தட்டில் கிடைக்கும் பூக்களை வைத்து அலங்கரிக்கவும் செய்யலாம். மற்றொரு தட்டில் அரிசி, கல்லுப்பு, பருப்பு, மஞ்சள், வெல்லம் என ஒன்றைப்படையில் 5 பொருட்களை வைத்து அதனை நீங்கள் வழிபட வேண்டும். அத்துடன் இஷ்ட தெய்வத்தை படங்களையும் புத்தகங்களை மற்றும் பஞ்சாங்கமும் வைக்கலாம். காலையில் துயில் நீங்கி எழும்போது அந்த தட்டின் எதிரேயுள்ள கண்ணாடியில் கண் விழிக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களையும் எழுந்து இந்த காட்சியை காண செய்ய வேண்டும். பூஜை அறைகளை அலங்கரித்து விளக்கேற்றி முக்கணிகள் இறைவனுக்கு படைத்து வழிபடுவதுடன் நீங்கள் புது வருடத்தை தொடங்க வேண்டும் என பஞ்சாங்கத்தை வாசித்து பெரியோர்கள் வாயால் நீங்கள் அந்த பஞ்சாங்க பலன்களை கேட்க வேண்டும். நகை, பணம் இவற்றில் லக்ஷ்மியையும், புத்தகத்தில் சரஸ்வதியையும், தீபத்தில் சக்தியையும் என முப்பெரும் தேவியரை பார்ப்பது ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது. இவ்வாறு செய்வதனால் ஆண்டு முழுவதும் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. சித்திரை நாளில் நீங்கள் பிரம்மதேவன் படைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் மனிதர்களின் விதிக்கணக்கை எழுதும் பிரம்மாவை சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம், வழிபாடு, பூஜை செய்தால் தலைவிதி மாறி பிறவி கடன் தீரும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் பிரம்மாவின் படம் வைத்து தீபம் ஏற்றி வாசனை மலர்களை சாற்றி பால், கற்கண்டு, கேசரி, வெற்றிலை பாக்கு, பழம் போன்றவற்றை நிவேதித்து தூபம் காட்டி கற்பூரமேற்றி வழிபாடு செய்யலாம். ஓம் பிரம்ம தேவரே போற்றி, ஓம் என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வாசனை மலர்களை அல்லது மஞ்சள் கலந்த அரிசி, அட்சதை போட வேண்டும். விஷப்புண்ணிய நாளில் இந்த வழிபாட்டை மனமுருகி செய்தால் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த 3 மாத காலம் முடிவதற்குள் நிறைவேறும். அன்றைய நமது இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபட வேண்டும். விஷ புண்ணிய நாட்களில் நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். முக்கியமாக பிரம்மா தரிசனம், வழிபாடு, பூஜை, தான தர்மம், அன்னதானம் நம்பிக்கையோடு செய்து நலன் பெறுங்கள். மனித வாழ்வில் விதித்தால் தந்த பலனால் எவ்வழி சென்றால் வாழ்க்கை வளமானதாக அமையும் என்பதற்கு ஜோதிடம் கூறும் எளிய பரிகார வழிபாடு முறை திதி, நட்சத்திர வழிபாடு. அந்த வகையில் அமாவாசை, பௌர்ணமி திதியிலும் சில குறிப்பிட்ட நாளில் செய்யும் பூஜை வழிபாடு பல மடங்கு பலன் தரும். அமாவாசை திதி பித்ருக்கள் வழிபாட்டிற்கு சிறப்பான நாள். பௌர்ணமி திதி இறை வழிபாட்டிற்கு பிரார்த்தனைக்கும் உகந்த நாள்.
ஒவ்வொரு தமிழ் மாதம் பௌர்ணமி வந்தாலும் சில குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நிகழும் பௌர்ணமிக்கு ஜனனகால ஜாதக பலனை மற்றும் வல்லமை உண்டு. அந்த வகையில் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தின் இந்த நாளில் நிகழும் சித்ரா பௌர்ணமி பாவச்சுமையை குறைப்பதற்கு மிக உகந்த நாளாகும். அந்த சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக இறை வழிபாடு செய்து வழிபடுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.